ஹாய் மை டே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அஞ்சனா. வெல்கம் டு அஞ்சனா சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERTயோட சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட எக்ஸசைஸ் 12.1ல 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். A tent is in the shape of a cylinder surmounted by the conical top அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு டென்ட் இருக்கு. அந்த டென்ட் என்ன ஷேப்ல இருக்கு? சிலிண்டர் அண்ட் கோன் ஷேப்ல இருக்கு. இதுல டாப்ல இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க? கோன். சர்மவுண்டட்னா கோனுக்கு கீழே என்ன இருக்கு? சிலிண்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம டயகிராம் டிரா பண்ணிக்கலாம். சோ டாப்ல நமக்கு கோன் இருக்கு. சோ சர்மவுண்டட் அப்ப கீழே வந்து நமக்கு என்ன இருக்கு? சிலிண்டர் ஷேப் இருக்கு. சோ இது டிரா பண்ணியாச்சு. ஒரு டென்ட் வந்து என்ன ஷேப்ல இருக்கு? கோன் அண்ட் சிலிண்டர் ஷேப். கோன், சிலிண்டர். ஓகே. சோ நெக்ஸ்ட் லைன்ல என்ன குடுத்திருக்காங்க? இஃப் ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் ஆர் 2.1 மீட்டர் அண்ட் 4 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. அடுத்து கிவன் குடுத்திருக்காங்க. கிவன் என்ன குடுத்திருக்காங்க? சிலிண்டர் பத்தி மட்டும் குடுத்திருக்காங்க. சிலிண்டரோட ஹைட் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? சிலிண்டர் ஹைட் 2.1 மீட்டர். நெக்ஸ்ட் சிலிண்டரோட டயாமீட்டர் குடுத்திருக்காங்க. டயாமீட்டர்னா கீழ உள்ளது. ரைட், இது ஃபுல்லா சென்டர் கூடி பாஸ் ஆகணும். That is diameter. Diameter is equal to 4 meter. So இதை நம்ம givenல எழுதிக்கலாம். Solution given. So first given நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Height and diameter of cylinder ஓட பார்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதை எழுதிக்கலாம். Height of cylinder h equal to 2.1 meter. So second என்ன கொடுத்திருக்காங்க? Diameter. Diameterல இருந்து நம்ம என்ன find out பண்ணிரலாம்? Radius find out பண்ணிரலாம். Diameter of cylinder is equal to 4 meter. So radius r is equal to 2 meter. ஓகே. இப்போ சிலிண்டரோட கிவன்லாம் நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல? ஹைட் அண்ட் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர்ல இருந்து நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் ரீட் பண்ணலாம். இதுவரை நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் the slant height of the top is 2.8 meter. டாப்ல நமக்கு என்ன ஷேப் இருக்கு? கோன் ஷேப் இருக்கு. கோன் ஷேப்ல ஹைட் அதுவும் ஸ்லாண்டிங்கா இருக்கும். அப்பனா இத தான் மென்ஷன் பண்றாங்க. ஸ்லாண்ட் ஹைட். சோ ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டாங்க? 2.8 மீட்டர். சோ இதை கிவன்ல எழுதிக்கலாம். Height of the cone. Cone is equal to 2.8 meter. சோ இப்போ நம்ம கிவன் எல்லாமே முடிச்சாச்சு. The tent வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க? சிலிண்டர் அண்ட் கோனிக்கல் பார்ட்னு சொல்லியாச்சு. இஃப் diameter அண்ட் ஹைட் வந்து சிலிண்டரோட பார்ட்டுக்கு கிவன்ல கொடுத்துட்டாங்க. 2.1 அண்ட் 4 மீட்டர். அந்த டயாமீட்டர்ல இருந்து நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கிவன் கொடுத்திருக்காங்க? அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த டாப். டாப்ல நமக்கு என்ன ஷேப் இருக்கு? கோன் ஷேப் இருக்கு. அப்ப கோனோட ஹைட் நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 2.8 மீட்டர். என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கங்கறத பார்க்கலாம். Find the area of the canvas used for making the tent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டென்ட்டை சுத்தி கவர் பண்றதுக்கு எவ்வளவு கேன்வாஷ் தேவைப்படும்? கேன்வாஷ்னா ஒரு கனமான துணி. அதோட பிக்சர்ஸையும் நான் காமிக்கிறேன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம வரைஞ்சிருக்கிற டென்ட் என்ன ஷேப்ல இருக்கு? கோனும் சிலிண்டரும் கம்பைன் பண்ணி ஒரு டென்ட் மாதிரி ஷேப்ல இருக்கு. இந்த டென்ட்டை சுத்தி கவர் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு துணி தேவைப்படும் அப்படிங்கறத கேக்குறாங்க. அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ அதுதான் ஏரியா ஆஃப் த கேன்வாஷ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த டென்ட்டை சுத்தி நமக்கு எவ்வளவு தேவைப்படும் கவர் பண்றதுக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஆல்சோ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த கேன்வாஷ். அதோட விலையும் கண்டுபிடிக்க போறோம். கேன்வாஷ் ஆஃப் த டென்ட்டுக்கு எவ்வளவு கேன்வாஷ் தேவைப்படும்? அப்பனா அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சிருக்கணும்? ஏரியா கண்டுபிடிச்சிருக்கணும். அதை சுத்தி எவ்வளவு துணி வேணும் அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் காஸ்ட்டுக்கு நம்ம போக முடியும். காஸ்ட் ஆஃப் த கேன்வாஷ் ஆஃப் த டென்ட் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? அட் த ரேட் ஆஃப் rupees 500 பெர் மீட்டர்.
1 மீட்டர் எவ்வளோன்னு குடுத்துட்டாங்க. ₹500ன்னு குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம டென்ட்டுக்கு எவ்வளோ மீட்டர் தேவைப்படும்னு போறத நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். அத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சுட்டு அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போறோம்? காஸ்ட்ட கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து பிராக்கெட்ல ஒரு நோட் குடுத்துருக்காங்க பார்க்கலாம். நோட் தட் த பேஸ் ஆஃப் த டென்ட் வில் நாட் கவர்ட் வித் த கேன்வாஷ். எஸ். பேஸ் எப்பவுமே என்ன பண்ணும்? கேன்வாஷ்ல நம்ம கவர் பண்ண மாட்டோம். ஒரு ஃபாரஸ்ட்ல போயி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டென்ட் அரேஞ்ச் பண்றோம் அப்டின்னா, அத சுத்தி மட்டும் தானே நம்ம கேன்வாஷ் கவர் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கிளாத்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். பேஸ இன்க்ளூட் பண்ண வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பிக்சரைஸா நம்ம பார்க்கலாம். நான் சில பிக்சர்ஸ் காமிக்கிறேன். ஸோ இந்த பிக்சர பாருங்க. இது வந்து கேன்வாஷ் போடுறதுக்கு முன்னாடி. இது ஒரு டென்ட்ன்னு வச்சுக்கலாம். இது வேற ஷேப்ல இருக்கு. இது வந்து என்னன்னு அந்த டென்ட் போடுறதுக்கு நம்ம மேல ஒரு ஷீட் மாரி கவர் பண்ணுவோம்ல. அது கவர் பண்றதுக்கு முன்னாடி உள்ளது. அப்போ முன்னாடி உள்ளது இப்படிதான் இருக்கும். இத சுத்தி கவர் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு கேன்வாஷ் தேவை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் ஏரியா ஆஃப் த கேன்வாஷ். ஸோ இத சுத்தி இத கவர் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு கேன்வாஷ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரேட் பேக்கலாம். அந்த டென்ட்ட கவர் பண்றதுக்கு எவ்வளவு கேன்வாஷ் வேணும்? அடுத்து காஸ்ட் கண்டுபிடிக்கணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1 மீட்டர் 500. நம்மளோட டென்ட்டுக்கு எவ்வளவு மீட்டர் வேணும்ங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுட்டு அடுத்து காஸ்ட்ட கண்டுபிடி அப்படின்னு கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. சோ இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ் கேன்வாஷ்ன்னு சொல்றாங்கல்ல. சோ இந்த மாரியான கிளாத் இப்போ இந்த டென்ட்ட கவர் பண்றதுக்கு ஒரு கிளாத் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. திஸ் இஸ் கேன்வாஷ். நம்மளோட டென்ட்டுக்கு பண்றதுக்கு எவ்வளவு கேன்வாஷ் தேவைப்படுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்னென்னலாம் பார்த்தோம்? ஜஸ்ட் கிவன் பார்த்திருக்கோம். என்ன கண்டுபிடிக்க போறதுன்னு பார்த்திருக்கோம். நம்ம டென்ட்டுக்கு எவ்வளவு கேன்வாஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு? கோன் அண்ட் சிலிண்டர். கோனும் சிலிண்டரும் சேர்ந்து தான் என்னது? நமக்கு ஒரு டென்ட் இந்த சம்ல. சோ 2 ஷேப்பையும் என்ன பண்ணா போதும்? பிளஸ் பண்ணா போதும். கோனோட ஃபார்முலா, சிலிண்டரோட ஃபார்முலா. Cone வந்து curved surface or total surface, it is curved surface. Cylinder also curved surface. So curved surface of cone formula and curved surface of cylinder formula ரெண்டுத்தையும் plus பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? Area of the canvas கிடைச்சிரும். So இப்ப பண்ணலாம் நம்ம. So start பண்ணலாம். Area of canvas needed. நம்ம டென்ட்டுக்கு எவ்வளவு கேன்வாஷ் நீடட் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம டென்ட் எந்த 2 ஷேப்ல இருக்கு? கோன் அண்ட் சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. இப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் கோன் பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர். சோ இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ கோனோட ஃபார்முலா என்னது? கோன் ஃபார்முலா இஸ் பை ஆர் எல் பிளஸ் சிலிண்டரோட ஃபார்முலா என்னது? 2 பை ஆர் ஹச். சோ ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம். சோ இதுல காமன் டெர்ம்ஸ் என்னென்னலாம் இருக்கு? பை காமனா இருக்கு. சோ ரேடியஸ் வந்து காமனா இருக்கா? எஸ். ரேடியஸ் காமனா தான் இருக்கு. ஏன்னா இந்த 2 ரேடியஸும் சேமா இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? இந்த 2மே ஜாயின் ஆயிருக்கும். சோ ரேடியஸ் என்னது? 2 தான். 2க்குமே 2 தான். சோ நம்ம காமனா எத வெளிய எடுத்துறலாம்? பைய வெளிய எடுத்துறலாம். ஆர வெளிய எடுத்துறலாம். பை ஆர் வெளிய எடுத்துட்டா கோனுக்கும் சிலிண்டருக்கும் ரேடியஸோட வேல்யூ சேமா இருந்தா மட்டும் தான் காமனா எடுக்கணும். ரேடியஸ் வேல்யூ டிஃபரெண்டா இருந்தா நம்ம எடுக்க வேண்டாம். இந்த ப்ராப்ளம பொறுத்தவரை நமக்கு ரேடியஸ் வேல்யூ சேம் தான். அது எப்படி நம்ம சேம்ன்னு சொல்றோம்? இந்த 2மே அட்டாச் ஆயிருக்கு கரெக்ட்டா? சென்டர்ல இருந்து பவுண்டரிய டச் பண்றது தான் ரேடியஸ். சோ இங்கேயும் ரேடியஸ் சேமா இருக்கு, இங்கேயும் ரேடியஸ் சேமா தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரேடியஸ் ஆர வந்து காமனா வெளிய எடுத்துறலாம். பை ஆர் வெளிய எடுத்தாச்சு. அப்போ உள்ள என்ன மட்டும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல? எல் மட்டும் இருக்கும். பிளஸ் சைன் அப்படியே போடலாம். அடுத்து 2 அப்படியே போட்டுக்கலாம். பைய வெளிய எடுத்துட்டோம். ஆர வெளிய எடுத்துட்டோம். அப்ப மிச்சம் உள்ள என்ன மட்டும் இருக்கும்? ஹைட் மட்டும் இருக்கும். ஓகே. இப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பையோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ இஸ் 2. எல்னா என்னது? இந்த எல்லுங்கிறது எத டினோட் பண்ணுது? கோன். ஸ்லாண்டிங் ஹைட். ஸ்லாண்டிங் ஹைட்ட தான் நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்? எல். சோ இங்க தான் எல். அதோட வேல்யூ நமக்கு இங்க இருக்கு. சோ எல் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வேல்யூ என்னது? 2.8 பிளஸ் 2 இன்டு ஹச். ஹச்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டரோட ஹைட் என்னது? சிலிண்டர் ஹைட் நமக்கு என்னது? 2.1. சோ இத மல்டிப்ளை பண்ணலாம்.
2.1. ஸோ இத நம்ம வந்து பிக் பிராக்கெட்டா போட்டுக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்? பிராக்கெட்ல உள்ளத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். 2வையும் 2.1ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 2 1s are 2, 2 2s are 4. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 4.2 வரும். 4.2 பிளஸ் 2.8 இது பிராக்கெட் குள்ளேயே இருக்கட்டும். இன்டு 2 22/7. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டையும் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ணும்போது 8 plus 2 10 0 1 கேரி 1 கேரி ஆச்சுன்னா 4 plus 2 6 6 plus 1 7 7.0ன்னு வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தா என்ன பண்ணுவோம்? கன்சிடர் பண்ண வேண்டாம். 22/7 into 2 நமக்கு பிராக்கெட் குள்ள என்ன வந்துச்சு? 7.0. ஸோ 7.0 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 7 எழுதிக்கலாம். 22/7 2 into 7. So 7 7 get cancel. Remaining என்ன மட்டும் இருக்கு? 22 into 2. That is 44. So நமக்கு எவ்வளவு ஏரியா நீடட் ஆகுது? So நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 44. ஏரியா ஆஃப் கேன்வாஷ் நீடட். நம்மளோட டென்ட்டுக்கு ஃபுல்லா கவர் பண்றதுக்கு எவ்வளவு கேன்வாஷ் தேவைப்படுது? 44 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுது. ஸோ நம்ம எது வர கொஸ்டின்ல நான் அவங்க சொன்ன வர நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் த டென்ட். ஸோ நம்ம டென்ட்டுக்கு எவ்வளவு ஏரியா ஆஃப் கேன்வாஸ் தேவைப்படுது? 44 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுது. ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் கண்டுபிடிக்கணும். 1 மீட்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 500 மீட்டர். நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? 44 மீட்டருக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும் நம்ம? 1 மீட்டருக்கு கிவன் என்ன கொடுத்துட்டாங்க? given that 1 meter is equal to rupees 500. நமக்கு எவ்வளவு வேணும்? 44 வேணும். அப்ப என்ன பண்ணணும்? cost of 44 meter square is equal to 44 into 500. So 44ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து லாஸ்ட் 0 ஆட் பண்ணிக்கலாம். So மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 22,000 ஆகும். So cost of கேன்வாஷ். நம்ம டென்ட்டுக்கு எவ்வளவு கேன்வாஷ் தேவைப்படுது? எவ்வளவு மீட்டர் கேன்வாஷ் தேவைப்படுது? 44 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுது. ஸோ அதோட ரேட் எவ்வளோ? 1 மீட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 500. இதே இது 44 மீட்டருக்குன்னா எவ்வளவு வேணும்? 44ஐயும் 500ஐயும் என்ன பண்ணா போதும்? மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 22,000. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து டைரக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டென்ட் வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க? சிலிண்டர், கோன். அப்ப 2 ஷேப்போட ஃபார்முலாவையும் என்ன பண்ணா போதும்? ஆட் பண்ணா போதும். கிவன்மே டைரக்டா கொடுத்துட்டாங்க. நம்ம எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இல்ல. ஹைட் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர்ல இருந்து ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். அடுத்து என்ன பண்ணிருக்கோம்? கோனுக்கு ஸ்லாண்டிங் ஹைட் கொடுத்துருக்காங்க. அது எல்ன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ ஏரியா ஆஃப் கேன்வாஷ் நீடடுக்கு என்னென்ன ஷேப் இருக்கு? கோன் ஷேப் இருக்கு, சிலிண்டர் ஷேப் இருக்கு. கோன், சிலிண்டர் போத் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். டைரக்டா கொடுத்துருக்கிற வேல்யூலாம் நம்ம அப்ளை பண்ணி பிராக்கெட்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணா ஈஸியா நமக்கு வேல்யூ கேன்சல் ஆகி ஏரியா ஆஃப் தி கேன்வாஷ் கண்டுபிடிச்சிடலாம். இதோட நம்ம என்ன பண்ணக்கூடாது? ப்ராப்ளம ஃபினிஷ் பண்ணக்கூடாது. கொஸ்டின்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மீட்டருக்கு ருபீஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 500ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? 44 மீட்டருக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால 44ஐயும் 500ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.